இந்த உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா வைரஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். மத்த யூடியூபர் சொல்ற மாரி நான் வந்து இந்த வீரியனோட பேரு இது, இத உங்கள போட்டு குழப்பலாம் மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யாருமே கேட்காத விதத்துல உங்களுக்கு புரியிற மாரி இன்ட்ரஸ்டிங்கா சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா வைரஸ் முதல்ல 2019 மே மாச காலகட்டத்துல உருவாகுது சைனாவுல. அப்படி உருவாகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாகாண பகுதியில உருவாகுது. உருவாகும் பொழுது எல்லா செய்தி ஊடகங்களும் என்ன சொன்னாங்க, பரபரப்பா காமிச்சாங்க. ஒரு வைரஸ் காய்ச்சல், மர்ம காய்ச்சல் பரவுது. காய்ச்சல் வரவங்க திடீர்னு இறந்து போறாங்க. அப்படியே தீயா பரவுது. ஒரு சில நாட்கள்லயே மாவட்டம் பூரா பரவிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. சைனாவே அலறிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க, பரவுது என்னவோ தெரியலையே மர்ம காய்ச்சல்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்துட்டாங்க. அப்புறமேட்டு தான் தெரிய வந்துச்சு. அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அதனுடைய பவர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிவேகமா இருந்திருக்குது. எப்படி இருந்திருக்குது, ஒரு மனுஷன் இருமுனாலோ, தும்முனாலோ, அவன் சுவாச காற்று பட்டாலோ, அவன் டச் பண்ணாலோ, அவன் மூலியமா வந்து இன்னொரு ஆளுக்கு உடனே ஸ்ப்ரெட் ஆகுது. தொத்து வியாதிம்பாங்கல்ல, அந்த மாரி தொத்து வியாதியா தான் இருந்திருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் இவங்க உஷாராகி இதெல்லாம் பிளாக் பண்றதுக்கு முன்னாடியே, இந்த ஊருக்குள்ளோட எல்லாம் டச்ல இருந்தவங்கலாம் வந்து என்ன ஆயிட்டாங்க, மிகப்பெரிய அளவுல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரவங்க, ஃபாரினுக்கு போறவங்களுக்கு இது எப்படியோ ஏர்போர்ட் மூலியமா மற்ற நாடுகளுக்கும் பரவிருச்சு. ஓகேங்களா? இப்படி பரவுன உடனே உலகம் முழுக்கவே இந்த நோய் அப்படிங்கிறது பரவிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைனாவ சேர்ந்த ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான். இது என்ன காரணம்? இது யாரோ தூண்டி விட்டு உருவாக்குனாங்களா? என்ன ஏதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலயுமே சொல்ல முடியல. சொன்னாலும் தப்பாயிப்படும். ஏன்னா, சர்வதேச அளவுல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு தெரியாம நம்ம தப்பா சொல்லிறக்கூடாது. சைனாலருந்து உருவானுச்சு. சைனால இருந்து தான் வெளியில வந்துச்சுங்கிறது எதார்த்தமான உண்மை. இத பரவறதுக்கு யாரு காரணம்? சைனா கவர்மெண்ட் தான் காரணம். என்ன காரணம்னா, இப்படி ஒரு பயங்கரமான வேரியன்ட் பரவிட்டு இருக்குது அப்படிங்கும்போது, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஊருக்குள்ள எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். ஏர்போர்ட்லாம் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கணும். வெளியாளுங்க யாரும் உள்ளாடி வரக்கூடாது. உள்ளூர்ல இருக்கிறவங்க யாரும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கணும். அவங்க தடுத்து நிறுத்த தவறிட்டாங்க. அவங்க தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்றதுக்குள்ளாடியே பரவிருச்சு. பயங்கரமா பரவிருச்சு. தீயா வேலை செய்யணும் குமாருங்கிற மாரி தீயா வேலை செஞ்சுட்டு போயிருச்சு கொரோனா வைரஸ். ஓகே. அப்படி பரவுன வாட்டி என்ன நடந்துச்சு? உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்குமே கொரோனா அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. நம்ம தமிழக சட்டசபையில கூட அன்னைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன பண்றாரு, அப்ப வந்து அவர் எதிர்க்கட்சியில இருந்தாரு. அன்னைக்கு ஆண்டது கட்சி வந்து அதிமுக, எதிர்க்கட்சி வந்து திமுக. அப்ப இருக்கும் பொழுது அவர் சட்டசபையில பேசிட்டு இருந்த வீடியோ வந்து அப்ப செய்தியில காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் கொரோனா வந்துருமோன்னு பயமா இருக்குது. எங்களுக்கு நீங்க வந்து தடுப்பு நடவடிக்கைலாம் எடுத்துக் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு கேட்டிருந்தாப்புல. யாரு? துரைமுருகன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட கேட்டிருந்தாரு. அப்ப கேட்கும் பொழுது அவர் வந்து சட்டசபையில விளக்கம் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாரி வந்து நாங்க தடுப்பு பணிகள்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப கூட சட்டசபையில பேசுற அளவுக்கு பரவிட்டு இருக்கிறது சைனாவுல. தமிழ்நாட்டு சட்டசபையில பேசுறாங்கன்னா, அது என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமான்னு சொல்லிட்டு யாருமே நெனச்சு பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஒரு 4 மாசத்திலேயே உலகம் முழுக்கவே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2019 கடைசியா வீரியம் எடுத்த அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது 2020ல 3ஆம் மாசம் இந்தியா முழுக்கவே லாக்டவுன் போடக்கூடிய அளவுக்கு அது பயங்கரமான வேரியன்ட்டா மாறிடுச்சு. அது என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு யாருக்குமே ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயமே தெரியாம போயிருச்சு. அதன் காரணமா அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ளாடியே ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நம்ம சைடுல சந்திச்சுட்டோம். என்ன காரணம்? எப்படி பரவுது? இதெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்குள்ளாடியே பல பேர் வந்து இறந்துட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் இன்னைக்கு மெயினா காப்பாத்துனது செவிலியர்களும், நர்ஸு. நர்ஸு, டாக்டர்ஸு, தூய்மை பணியாளர்கள், அரசு காவலர்கள், மருத்துவர்கள் இவைங்க எல்லாருமே இல்லைன்னா, நம்மலாம் இன்னைக்கெல்லாம் ரொம்பவே அந்த வேரியண்டால பாதிக்கப்பட்டிருப்போம். இன்னொன்னு இந்த மாரி நோய் வந்துருச்சுன்ன உடனே இதுக்கு தடுப்பு மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, HIV, எய்ட்ஸுக்கு யாரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் நோய்க்கு யாரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்களா மாறுவாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன வந்து இவங்க யார்கிட்ட வேணாலும் குடுக்கலாம் விலைக்கு. அப்டின்னா இவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அப்படிங்கிறது உலகளாவிய அளவுல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா வைரஸ்க்கு யாராச்சும் ஒரு கொரோனா வைரஸ கட் பண்றதுக்கு யாராச்சும் மருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவிங்க பணக்காரங்களாயிருவாங்க. யாரு அந்த பேட்டர்ன குடுக்குறாங்களோ அவங்க பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்ற மாரி ஒரு கருத்துங்கிறது நிலவிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில. அப்படி இருக்கும் பொழுது யாருமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 55 நாள்ல மருந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. லாக்டவுன் போட்டு ஒரு 50 நாள்ல அந்த வேரியன்ட்டுக்கான ஒரு மருந்து அப்படிங்கிறது வெளியில வந்துருச்சு. வெளியில வந்த உடனே முதல் கட்டமா இந்தியாவுல யாரு 2 பேர் தயாரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து கோவிஷீல்டு ஒரு மருந்து. இன்னொரு வைரஸ் மருந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கோவாக்சின்.
கோவிஷீல்டு, கோவேக்சின் 2 மருந்து. இப்போ 2ல யார் வேணாலும் ஊசி போட்டுக்கலாம். இதில் 2மே இந்தியா ப்ராடக்ட் தான். சீரம் நிறுவனம் வந்து தயாரிச்சு விட்றாங்க. அந்த மருந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு மறுபடியும் 2வது ஊசியை போட்டுக்கணும். 3வது டோசேஜும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவுறுத்தி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்தியாவில் பழக்கமே இல்லாத விஷயம்லாம் அப்போ தான் முதல்ல வந்துச்சு. எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய தலைநகரங்கள்ல இருந்து, ஒவ்வொரு மாநில, மாவட்ட எல்லைகள்ல இருந்து, ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருந்து எல்லாமே அடைக்கப்பட்டு இருந்துச்சு. எல்லா ஊர் எல்லைகளுமே அடைக்கப்பட்டு இருந்துச்சு. வீதிகளுக்கு பக்கத்து வீதிக்கு இந்த வீதிக்குமே ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க. இந்த கட்டை தாண்டி யாராக இருந்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏரியாவே கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு கவர்மெண்ட். என்ன கண்ட்ரோலு? எல்லாருக்கும் கொரோனா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாங்க. சமூக இடைவெளி கடைபிடிங்கன்னு சொன்னாங்க. கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கன்னு சொன்னாங்க. கட்டாயமாக மனிதர்களுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சமூக இடைவெளி அப்படிங்கிறது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமூக இடைவெளி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா கருதப்பட்டுச்சு. சமூக இடைவெளி, அந்த தூய்மையாக அந்த கை சோப்பு போட்டு கழுவுறது, இதெல்லாம் வந்து அப்போ இருந்துச்சு. ட்ரெண்டிங்கில் போன ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரம் என்ன வியாபாரம்னு சொல்லிட்டோம்னா மாஸ்க்கு. மாஸ்க்கு அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் போன இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பிளாக்ல சாராயம் வைக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு இருந்துச்சு. இங்கே இல்லைனாலுமே அங்கே பக்கத்தில் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் கடத்தல் சரக்குலாம் கூட வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சாதாரணமாக அன்னைக்கு நிலைமைக்கு 120 ரூபா சம்திங் இருந்த அந்த ஒரு சாராயத்தோட விலை 350 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க நம்ம மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதியில். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க வச்சிருந்ததை ஸ்டாக் வச்சு இது பண்ணாங்களோ என்னமோ தெரியாது. இந்த மாதிரிலாம் கூட அன்னைக்கு காலகட்டத்தில் 2020 காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மலைப்பகுதி, கிராம பகுதியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு போயிட்டு வரதுக்குலாம் வசதி இல்லைங்க, நாங்களே சாராயம் காய்ச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு சாராயம்லாம் கூட காய்ச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்டு செய்தி ஊடகங்களின் வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு இந்த மாதிரி சமூகத்திற்கு எதிரான குற்ற செயல்களில் சாராயம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுலாம் கூட சொல்லியிருந்தாங்க. 4 பேர் ஒட்டுக்க ரோட்டில் நடந்து போக முடியாது, ஊரடங்கு உத்தரவு தான். 4 பேர் ஒட்டுக்க நடந்து போகக்கூடாது. வண்டி ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா வண்டியில் பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க. மறுபடியும் அந்த வண்டி இன்னும் 1 வாரம் கழிச்சு அந்த வண்டி வரணும். மீறி வந்துச்சுன்னா வண்டி பிடிச்சிக்குவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொரோனாவில். இன்னொரு முக்கியமான விஷயம், கொரோனாவால் நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் நிறைய நசுங்கி போயிட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட யாரும் வாடகை வாங்கக்கூடாது, லாக்டவுன் இருக்கிற அந்த காலகட்டத்தில்னு சொல்லி மோடி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் வீட்டு உரிமையாளர்கள் வாடகை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வங்கி அதிகாரிகள் செக் பவுன்ஸ் ஆனாலும் அந்த ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது போட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்கெல்லாம் பணம் மறுபடியும் எப்படி சேர்த்துறதுன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சிறு குறு தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் ஏழை மக்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, மெயின் சோர்ஸுமே கிடையாது. ஒரு வாழ்வாதாரத்துக்கு, ஒரு சாப்பாட்டுக்கோ, ஒரு வருமானத்துக்கோ எதுக்குமே வழி இல்லை. ஆனால் பணக்காரனுக்கு மட்டும் பணம் அப்படிங்கிறது எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஐடியா போட்டுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் லோன் வாங்கி வச்சவங்க, இந்த மாதிரி டியூ கட்ட முடியாதவங்க, அதாவது மாதிரி தொழில் தேக்கம் அடைஞ்சவங்க, இவங்க எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி லாக்டவுன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு செய்யப்பட்டது. தளர்வு செய்யப்பட்ட வாட்டி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை மண்டி போட்டு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே 2வது கொரோனா அலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசாங்கம் வந்து எத்தனையோ ஆயிரங்கள் கோடி வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் மேன்மைக்கு வரத்துக்கோசரம், மீண்டு வரத்துக்கோசரம் கடன் உதவி தரோம் அப்படின்னு சொல்லி மானிய கடன் உதவி பண்ணாங்க. அப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டவங்க, மிகப்பெரிய பணக்காரங்களாம் பயன்படுத்திக்கிட்டு மானிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொரோனா வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறையா தாக்கங்களையும் ஏற்படுத்திட்டு தான் போயிருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா 2 பேர்த்துக்கு கொரோனா வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அம்மா 2 பேர்த்துக்குமே கொரோனா வந்து இறந்துட்டாங்க. அந்த பையன் மட்டும்தான் இருக்கிறான் வீட்டில், அவங்க தாத்தா பாட்டியோட. இத்தனைக்கும் ஒரு பெரிய இழப்பு. அந்த காரணம் யார்? கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸு. அந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்துச்சு, யாரு காரணம்? இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்து ஒரு விபத்து உள்ளே இறந்துட்டான், எதிர்ப்புறம் வந்தாலும் வேணும்னே வந்து வண்டி இடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம அந்த நபர் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு கோர்ட்டில் போய் முறையிடலாம். அல்லது சண்டையில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று தாக்கி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த தாக்குதலுக்கு நீதி வேணும், தாக்குன ஆளுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லலாம். இந்த நோய் கிருமிக்கு நம்ம என்னன்னு சொல்லி போய் நம்ம யாருக்கிட்ட முறையிட முடியும்? யாருக்கிட்டையும் முறையிட முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலட்சியம். யாரோட அலட்சியம்?
சைனால முதல்ல அந்த மாரி ஒரு மர்மமான ஒரு காய்ச்சல் பரவுது அப்படிங்கும் பொழுது, இதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர் குழுக்கு தெரியும். டாக்டர்ஸ் டீமுக்கு தெரியும். அவிங்க வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அவைங்க மூலியமா சர்வதேச எல்லைகள மூடியிருக்கலாம். ஏன் அவங்க மூடாம விட்டாங்க? அவங்க அங்கேயே அதுல சர்வதேச எல்லைகள மூடியிருந்தாங்க. அந்த ஏரோப்ளேன்லாம் அந்த ஏர்போர்ட்லாம் லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெளியில யாருக்கும் பரவி இருக்காது இல்லையா? அவங்களுக்குள்ளோடயே முடிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க ஏன் மூடாம விட்டாங்க? நாம இந்த மாரி ஏர்போர்ட்ட லாக் பண்ணோம் அப்படின்னா, நம்ப ஊரு ரொம்பவே டேஞ்சரா இருக்குன்னு சொல்லி ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்சு போயிரும். நம்மள ரொம்பவே தப்பா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அத பத்தியே கண்டுக்காம, நம்ப இத அமுக்கி வைக்கலாம், அமுக்கி வைக்கலான்னே பார்த்தாங்க. உண்மைய அமுக்கியே வைக்க முடியாது. உண்மைய அடக்கவே முடியாது. உண்மைய நம்ப வந்து மறைக்கவே முடியாது. அந்த மாரி தான் ஆயி போயிருச்சு. இப்ப இந்த நோய் கிருமினால ஒருத்தர் இல்ல பல பேர் குடும்பத்துல இறந்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த சைனாக்காரங்க தான் காரணம். சைனாக்காரங்க தான் காரணம். அப்பாவி பொதுமக்கள் இந்த மாரி நோய் வந்து இறந்து போறதுக்கு அவிங்க தான் காரணம். இது சம்மந்தமா இன்னைக்கு ஏதோ பண்ணா கூட காப்பிரைட் குடுத்துருவாங்க. ஒரு எதிர்ப்பலைன்னு தெரிவிப்பாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடியே கூட வந்து பார்த்தீங்கன்னா, 9 வருஷம் முன்னாடி 2011 சம்திங் இல்ல அதுக்கு முன்னாடியே 7ஆம் அறிவு படத்துல வந்து சைனாக்காரங்க மூலியமா தமிழகத்துல ஒரு மர்மமான நோய் பரவுறதாவும், அது பரவும்போது மேல கொப்பளங்கள் வரதாவும், உடனே இறந்து போறதாவும் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. நம்மளுடைய சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இவரு ஏற்கனவே ஃபியூச்சர் பிரெடிக்ஷன்ஸ் எதிர்காலத்த கணிச்சு சொல்ற மாரி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அப்படின்னு சொல்ல தோணுது. உண்மையாலுமே கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய ஒரு மிக மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி குடுத்துட்டு தான் போயிருக்குது. வரலாற்றிலேயே 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி அப்படிங்கிறது கொரோனா தான்.